ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில அற்புதம் நிகழ்த்தும் திருப்பதி கோவிலுடைய தீர்த்தம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக திருப்பதி ஏழுமலையான் விளங்கிட்டு வராரு. தினமும் உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி வந்து வெங்கடாச்சலபதியை தரிசித்து வளமும் நலமும் பெற்றுட்டு போறாங்க. ஆதிசேஷன் போல இருக்கக்கூடிய புனிதமான திருப்பதி மலையில எத்தனையோ புனித தீர்த்தங்கள் இருக்கு. அது மிகவும் மகிமை வாய்ந்தது. அவற்றுள் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் ரொம்பவும் முக்கியமானது. அதோடைய தண்ணீர் அமுது போல இருக்கும். அந்த நீரை தொட்ட மாத்திரத்திலேயே எல்லா பாவங்களும் நம்மை விட்டு அகலும். முன்னொரு காலத்துல சந்திர வம்சத்தை சேர்ந்த நந்தன் அப்படிங்கிறவனுக்கு தர்மகுப்தன் அப்படிங்கிற மகன் ஒருத்தன் இருந்தான். அவன் பெரியவனான பிறகு அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சு விட்டு நந்தன் தவம் செய்ய போனான். ஒரு நாள் தர்மகுப்தன் வேட்டையாடுறதுக்காக போனான். அதன் பிறகு அவன் ரொம்பவும் சோர்ந்து விட்டான். இருள் சூழ்ந்த காரணத்தினால அவன் ஒரு மரத்து மேல ஏறி அமர்ந்தான். அந்த சமயத்துல ஒரு சிங்கம் கரடி ஒன்றை மிக வேகமா துரத்திட்டு வந்துச்சு. பாய்ந்து போன கரடி தர்மகுப்தன் ஏறியிருந்த மரத்துல ஏறுச்சு. இதை பார்த்த மன்னன் ரொம்பவும் பயந்தான். அப்போ கரடி, மன்னவா பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடு நிசி வரைக்கும் நீ என்னுடைய தொடையில தூங்கு, அதன் பிறகு நான் உன்னுடைய தொடையில தலை வைத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அரசனும் ஒத்துக்கொண்டான். அரசன் தூங்கி கொண்டிருந்த போது சிங்கம் கரடி கிட்ட, மன்னனை கீழே தள்ளிவிடு, நான் அவனை சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கரடி சம்மதிக்கல. இதுக்குள்ள அரசன் தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்டான். அவனுடைய தொடையில தலை வைத்து கரடி தூங்குச்சு. அப்பவும் சிங்கம் மன்னன் கிட்ட, அரசே கரடியை கீழே தள்ளிடுங்க, நான் அதை புசித்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. அரசனும் அதை நம்பி கரடியை கீழே தள்ளி விட்டான். ஆனா கடவுளுடைய கிருபையால அந்த கரடி மரக்கிளையில மாட்டிக்குச்சு. அப்போ கரடி அரசனை பார்த்துச்சு. மன்னவா, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே, உன் போன்றவனை பூதேவி காப்பாற்ற மாட்டாள். நான் உண்மையில் கரடி அல்ல, பிருகு குலத்துல பிறந்த ஓர் அந்தணன். இப்போ இந்த உருவத்துல அலைஞ்சிட்டு இருக்க. நம்பிக்கை துரோகம் செஞ்ச காரணத்தினால நீ ஒரு பைத்தியமாவாய் அப்படின்னு சபிச்சது. தர்மகுப்தன் பைத்தியக்காரனாக நாடு நாடாக திரிஞ்சிட்டு இருந்தான். மந்திரிகள் அவனை பற்றி தவம் செய்து கொண்டிருந்த நந்தனிடம் தெரிவிச்சாங்க. அதுக்கு மிகவும் கவலையடைந்து ஜெய்மினி என்னும் மாமுனியை யோசனை சொல்லும்படி கேட்டுக்கொண்டான் நந்தன். அம்மா முனி தன் சக்தியால நடந்தவற்றை அறிந்து, உன் பிள்ளை வெங்கடாச்சலத்தில் இருக்கும் சுவாமி புஷ்கரணியில் குளித்தால் அவனுக்கு பைத்தியம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னார். அதற்கு இணங்கி தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு திருவேங்கடம் சேர்ந்தான். புஷ்கரணியில தர்மகுப்தன் குளித்தவுடன் அவனுடைய பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அன்னையிலிருந்து தர்மகுப்தன் சுவாமிக்கு பக்தியோடு சேவை புரிஞ்சார். அதிகமான காணிக்கைகளை செலுத்தினான். சுவாமி புஷ்கரணியில குளிச்சா எல்லா பாவமும் நம்மை விட்டு அகலும், நீண்ட ஆயுளும் செல்வமும் கிட்டும். நன்றி.